வெல்கம் நடிகர், இயக்குனர், சித்த மருத்துவர் வீரபாபு அவர்கள். இனிய காலை வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். வழக்கமாக அவர் தான் இப்போ நம்மளை கேட்பாரு உடம்பு எப்படி இருக்குன்னு. உங்களை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது சார். ஆக்சுவலாக நிஜ உலகத்தில் நீங்கள் பெரிய ஹீரோ, ஒரு மருத்துவராக. நிழல் உலகத்தில் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஆசை எப்போ வந்துச்சு சார்? இல்லை, மருத்துவத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரோம். நம்மளுக்கு வந்து சில விஷயங்களில் திறமை இருக்குது. அதனால் மருத்துவத்தில் பெரிய பெரிய ஹீரோக்கள் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அரசு மருத்துவமனைகளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சாதாரணமாக நம்ம வந்து சில விஷயங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது சாமானிய மனிதர்களால் முடியல. அதே இது திரைத்துறையில் இருந்தால் அது சாத்தியமாகுது. இது பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். அதை நம்ம நீண்ட காலமாக அது ஒரு இது என்ன இருந்தது. சின்ன வயசுலேருந்து சினிமானா தான் நம்மளுக்கு எங்கள் ஊர் சைடில் எல்லாருக்கும் பிடிக்கும். திரைத்துறையில் ஒரு நபர் அந்த ஊருக்கு வந்துட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் ஓடுவோம் பார்க்குறதுக்கு. அது ஏன்னு தெரியாது, ஒரு ஆர்வம், ஒரு இது. அப்போ நம்ம மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ் மண்ணில் நம்ம மருத்துவத்தில் இருக்குது. ஏன்னா இந்த சித்த மருத்துவங்கிறது தமிழ்நாட்டுக்கே உரிய சொத்து. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது. ஆனால் இனிமேல் தான் தெரிய வரும். சாமானிய நான் இருந்து ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லும்போது அது போகாது. சரி, திரைத்துறையில் போயிட்டு வருவோம், ஒரு ஒரு இதாகணும்னா அப்புறம் சொன்னால் ஒரு சின்ன நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுனாலயே நான் இப்போ களத்தில் இறங்கினேன். அது சார், அது மாதிரி முடக்கரத்தான் படம் வந்துட்டு நீங்கள் ஹீரோ ஆகணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட படமா, இல்லை மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், கருத்துக்களை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட படமா சார்? ரெண்டுக்குமே தான். ரெண்டுக்குமே. இதுவும் ஆகணும், அதுவும் அதான். ஆனால் சார் வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு இயக்குனர் வந்து ஒரு படத்தை எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா தியேட்டரில் மக்கள் எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க. ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு வேளை பார்க்குறது அப்படின்றதே கஷ்டம். நீங்கள் வந்து இயக்கி, நடித்து, ப்ரொடியூஸும் பண்ணி இத்தனை வேலை எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? பின்னணி இசை அனைத்தும் சூழ்நிலை தான். ஏன்னா நம்ம புதுசாக வந்திருக்கோம். அதனால் ரெண்டாவது கம்மியான செலவில் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். பெரிய தொழில்நுட்ப கலைஞர்கள்ட்ட போய் நம்ம இதை செய்யும்போது செலவு அதிகமாகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே செதுக்கி 2 வருஷம் மேலே டைம் எடுத்துட்டோம். நிதானமாக தான் நம்ம செஞ்சு முடித்தோம். முடக்கருத்தா. ஆமாம். இப்போது நீங்கள் சமுதாயத்தினுடைய முடக்க அறுத்துருக்கீங்க. கதைக்களம் அவ்வளோ அழகாக இருக்குது. குழந்தை தொழிலாளர்கள் அவங்கள வச்சு ஏன் பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தமிழ் சினிமாவில் பலதரப்பட்ட வகையில் சொல்லப்பட்டிருந்தாலும் நீங்கள் சொன்ன விதம், சமுதாயத்து மேலே இருக்கக்கூடிய அக்கறை, இந்த கான்செப்ட் தான் முதல் படமாக தோக்கணும்னு எப்படி தோணுச்சு? என்னுடைய மருத்துவமனை வாசலில் வந்து சில வெளி மாநிலத்து பெண்கள் தமிழ்நாட்டு முகச்சாடைகளால் குழந்தைகளை வச்சு பிச்சை எடுப்பாங்க. பெண்மணிகளுடைய முகச்சாடை வேறு மாநிலமாக இருக்கும். குழந்தையை பார்த்தா தமிழ் மண்ணோட முகம் தெரியும். அப்போ சின்ன சின்ன யோசனைகள் வரும். அவங்க வருவாங்க, வாசலில் உட்காருவாங்க, எங்கெங்கோ கொண்டு வந்த உணவுகளெல்லாம் அங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. நம்ம மருத்துவமனை செவிலியர்களும் கொஞ்சம் உணவு கொடுப்பாங்க. நான் செவிலியர்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுங்க, ஏதாவது விஷயம் இருக்கும். அப்படி பேச்சு கொடுக்குற போது தான் அவங்க வந்து 500 ரூபாய்க்கு வாடகைக்கு வாங்கிட்டு வந்து பிச்சை எடுக்கிறாங்க. நம்ம ஊர் குழந்தைங்கள. அதாவது அந்த குழந்தைகள் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. படம் பார்க்கும்போது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இந்த விஷயம் உண்மையிலே நடக்குது. இந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் ஆய்வு செய்திருக்கீங்க. ஆமாம் 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 ஆமாம். டிராஃபிக் போலீஸ்ட்டே நிறைய போய் விசாரித்தேன். அவங்களே சொல்கிறாங்க, காலையில் 8:30 9 மணிக்கு ஒவ்வொரு சிக்னலாக கொண்டு வந்து வண்டியில் இறக்கி விட்டு போகிறாங்களாம்.
சில பெண்களை. அந்த பெண்களுக்கு அங்கே குழந்தை இன்னொருத்தவங்க ரெடியாக வச்சுருப்பாங்க. அந்த குழந்தைய இந்த அம்மாட்ட கொடுப்பாங்க. சாயந்தரம் 4 மணி ஆகிட்டா அந்த குழந்தை அவங்க கைக்கு போயிடும். அதுக்கான தொகை அவங்களுக்கு போயிடும். இந்த பெண்மணிக்கான தொகையை எடுத்துகிட்டு மீதியை இவங்க வந்து இவங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு சிக்னல்லையும் ஏற்றிட்டு போய் எங்கேயும் கிடையாது, ரெட் ஹில்ஸ் எருமக்கொட்டாம்பாளையம், உண்மையை சொல்கிறேன், அங்கே தான் அவங்களாம் தங்கியிருக்காங்க. இது உண்மை. ஸோ சென்னையில் ஆமாம் ஒரு பகுதியில் இங்கே இப்படி இருக்கிறாங்க. தமிழகம் அவங்க தான் எல்லா பகுதிகளுக்கும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் அங்கே போயிடுறாங்க. இதுதான் நடக்குது. இப்படி ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்து சொல்றது எங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. சென்னையில இப்படி ஒரு ஏரியால இப்படி ஒரு விஷயம் இல்லை, நடக்குது அப்படின்றது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இதை போய் நான் வந்து ஒரு கோரிக்கையாக வச்சோம்னா அது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ம். இதில் வந்து அவங்களுக்கு போய் சேரும்போது அது அவங்களுக்கு புரியும்ல. சரி சார். இப்போ அந்த குழந்தையின் மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. ஐ மீன் அந்த ஏழைகள் யாராவது குழந்தைகளை வந்து வாடகைக்கு விடுறாங்க அப்படிங்கும்போது, அப்போ அவங்களுடைய தொழில் சூழ்நிலை இதையும் நீங்க பதிவு செய்திருக்கீங்களா சார் இதுல? அதாவது நான் பதிவு செய்ய விரும்பினது ஒரே விஷயம்தான், குழந்தைகள் கொடுமைப்படுத்தப்படுகிறதுங்கிற விஷயத்தை தான். அதாவது அவங்க வறுமைக்கு மாற்று நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தையை கொடுமைப்படுத்தி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கும் சாலைகளில் யாசகம் பண்ணுறவங்க கிட்ட வந்து உடல் தகுதி நல்லா இருக்குது, வேலைக்கு வர்றியாமான்னு வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் நான் 3000 சம்பாதிக்கிறேன், நீ எவ்வளோ கொடுப்ப? அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? குழந்தையை கொடுமைப்படுத்தி சம்பாதிக்கிறத தான் நான் சொல்ல வரேன். சமுத்திரக்கனி அண்ணாட்ட இந்த ஸ்டோரி சொல்லும்போது சமூகத்தின் மேல் மிக அக்கறை கொண்ட நடிகர்கள் அவரும் ஒருத்தர். அவர் எப்படி உள்ளே வந்தார் சார் மற்ற நடிகர்கள் எல்லாருமே? ஒரு காவல்துறை உயர் அதிகாரி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனடியாக சீரியஸாக நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தது. அப்போ வந்து யார் செஞ்சால் நல்லா இருக்குன்னு யோசிக்கும்போது சமுத்திரக்கனி அண்ணன் பல படங்களில் பயங்கர பிஸியாக இருந்துகிட்டு இருந்தார். அப்புறம் சரி சொல்லுவோமே அப்படின்ட்டு நான் சொன்னேன். என்ன படம், என்ன கதை, என்ன இது, ஒரு 4 வரி தான் சொன்னேன். என்னைக்கு போவோம்னே அப்படின்னாரு. மறுநாள் அடுத்த நாளே போயிட்டோம். போயிட்டு சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிஸியான மருத்துவர். அந்த மருத்துவராக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து நடிக்க வரும்பொழுது அந்த டேட்டை எப்படி சார் நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க? இந்த வேலையும் அந்த வேலையும் எப்படி பார்த்துக்கிட்டீங்க நீங்கள்? இல்லை, காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் கிளம்பிடுவோம். போயிட்டு திரும்ப 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்துட்டு பார்ப்போம். மருத்துவ பணி ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு பேஷண்ட்ஸ்க்கு ஒரு டவுட்டுன்னா உங்ககிட்ட கேட்பாங்க. டைரக்ஷன்லேயோ ஸ்கிரிப்ட்லேயோ மியூசிக்லேயோ உங்களுக்கு ஒரு டவுட்னா யார்கிட்ட கேட்பீங்க? இல்லை, நான் வந்து அப்படி கேட்டேன்னா திட்டு தான் விழுகும். இதெல்லாம் தெரியாமல் நீ வந்து எதுக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதனால எதுவும் கேட்கல. ஆனால் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்திருக்கு சார் உங்க. ஆமாம், நம்ம தான் 1000 படம் பார்த்துருக்கோம். பார்த்துருக்கோம். அதனால ஓகே சார். எழுத்துக்கும் இயக்கத்துக்கும் ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அசிஸ்டன்ட் இல்லாமல் சினிமாவை உருவாக்கியிருக்காங்க, மிகப்பெரிய வல்லுநர்களாகவும் இன்றைக்கி வளர்ந்துருக்காங்க. ஆனால் இசை எப்படி சார்? அதாவது என்னன்னா, எனக்கு வந்து நான் வந்து இளையராஜா சாருடைய தீவிர ரசிகன், தீவிர பக்தர்கள் நீங்களும் ஒருத்தர். அதனால நாம் நிறையா பாட்டை முன்னாடி கேட்டுக்கிட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் அந்த இசை தான், இதில் மியூசிக் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக இசை. அப்போ நம்ம இசை ஒரு நாள் நம்மளும் அடிக்கணும், நம்மளும் ஒரு ராகத்தை உருவாக்கணும், ஒரு இதை செய்யணும்னு ஆசை இருந்தது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம அந்த முயற்சி எடுக்கக்கூடாது, அது நம்ம சொதப்பிடுவோம்னு சொல்லி சிற்பி சார் தான், அவர் நண்பர், அவர்கிட்ட வந்து பாடல்களுக்கான விஷயம் பழனி பாரதி சார் தான் அந்த வரிகள் எழுதியிருக்காரு, பாடல் வரிகள். அவங்க எல்லோரும் உட்காந்து இந்த இது செய்யும் பொழுது 4 பாடல்களும் ரொம்ப சிறப்பாக வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு
அடுத்த பின்னணி இசை அப்படின்னு போகும்போது செலவுகள்லாம் பார்க்கணும்ல. இந்த இது இந்த இது இந்த இது இந்த இது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் நிறைய விஷயங்களை செய்யணும் வைக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு நான் சார்கிட்ட சொன்னேன். சார் இதை நான் கொஞ்சம் நானே பண்ணட்டுமா சார் அப்படின்னு கேட்டேன் சிற்பி சார்கிட்ட. நீங்களா எப்படி? இல்லை சார் ஒரு ஆர்வமாக இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு. சரி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் கீபோர்டு வாடகைக்கு எடுத்து கீபோர்ட் பிளேயர் சர்ச்சில் ஒருத்தர் பண்ணுறாரு. அவரை கூப்பிட்டு ஒவ்வொரு சீனாக பார்த்து பார்த்து இந்த இடத்துல ஒரு வயலின் வரணும் அப்படின்னா கம்ப்யூட்டரில் தட்டினா வயலின் வருது. கம்ப்யூட்டரில் தட்டினா வயலின் வருது. வயலின் ஆனா அது இந்த இசையில தான் வரணுங்கிறது. அதான் அதுதான் நம்ம பண்ணோம். ஆ, எனக்கு இங்கே வந்து தனனான்னு வேணும்னா அப்படியே கீபோர்டில் அப்படி அடித்தா வருதே. நான் முன்னாடி என்னமோன்னு பயந்துட்டு இருந்தேன். முழுசாகவே கம்ப்யூட்டர்லேயே செய்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலை. 1-2 தான் லைவ் எடுக்கிற மாதிரி இருந்தது. இதுதான் விஷயம். சரி நம்ம முதல் படம் சின்ன படம் இதுலேயே எவ்வளவு சிறப்பாக பண்ண முடியுமோ பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டோம். நல்லா வந்திருக்கு. சார் என்னதான் நீங்க வந்து சின்ன படம் அப்படின்னு சொன்னாலுமே கூட, அது மேக்கிங்லாம் வந்து பார்க்கும்பொழுது அது ரொம்பவே வந்து சூப்பரா இருந்தது. ஒட்டுமொத்தமா இந்த படத்துக்கான பட்ஜெட் என்ன சார்? சரியாக சொன்னால் ரூ. 2 கோடி அது. கொஞ்சம் கொஞ்சம் வீண் செலவுகள்லாம் ஆச்சு ஆரம்பத்தில். ஏன்னா நம்மளுக்கு முதல்ல அனுபவம் கிடையாது. அதனால் அது இப்போ எனக்கு மிகப்பெரிய அனுபவம். முதல் களத்துக்கு வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நிறைய அனுபவம் கிடைச்சது. அதனால இன்னும் தைரியமாக இருக்கேன். ஆமாம் கரெக்ட் தான் சார். இப்போ ஒரு ஃபில்மா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பெரிய எதிர்பார்ப்பு இது மக்கள்கிட்ட சரியா போய் சேரணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு மிகப்பெரிய தூண்டுகோல் எதுன்னா அந்த சினிமாவை வியாபாரம் பண்றது. எப்படி அடுத்த கட்ட முயற்சி எப்படி அமைஞ்சது சார்? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் படம் முதல் ஹீரோ முதல் இயக்குனர் அப்படின்னாலே நம்ம தான் அந்த இதை டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம தான் செய்யணும். செஞ்சோம். சேதுன்னு ஒரு படம் நம்ம சியான் விக்ரம் சாரோடது. ஆமாம். அது வந்து மக்கள் பார்வையில் மிரட்டி எடுத்துருச்சு. நம்மெல்லாம் பார்த்து கண் கலங்காமல் யாரும் வெளியில் வரலை. நம்ம மனசை பயங்கரமாக தாக்குச்சு. ஆனால் திரைப்படத்தை சார்ந்த தயாரிப்பாளர்களோ விநியோகஸ்தர்களோ அவர்கள் மனசை தொடலை. மக்கள் மனசுக்கும் அவங்க மனசுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது உண்மை. அவங்களுக்கு பிடிச்சா அவங்க வந்து அதை வெளியிடுவாங்க. ஆனால் மக்களுக்கு பிடிக்குமாங்கிறத அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியல. இப்போ நீங்கள் வந்து சேது படத்துடைய தயாரிப்பாளர் திரு கந்தசாமி சார் அவர் சார் 96 ஷோ போட்டு காமிச்சாராம். பெட்டி எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு அரங்கமாக இது பண்ணி விநியோகஸ்தர்களெல்லாம் கூப்பிட்டு காமிச்சு பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் பார்த்துட்டு என்னப்பா இது இப்படியே போயிட்டாங்களாம். அப்போ என்ன தெரியுது? தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் வந்து மக்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த இது இல்லை. அப்படின்னா தான் முதல் பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வந்து அவர் எடுத்து நான் விநியோகஸ்தம் பண்ணுறேன்னு பண்ணியிருக்கணும்ல சேது. அப்போ இவ்வளோ திரைப்படங்கள் அவங்க வெற்றி திரைப்படங்களை விநியோகஸ்தர்களால் நிறைய படங்கள் உருவாகி இருக்குல்ல சார்? உருவாயிருக்கு. எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. முதல் இயக்குனர் முதல் ஹீரோ முதல் இதை அவங்க பல முறை பல பேர் பார்த்து யாராவது ஒருத்தர் தான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சேது படம் நம்மளுக்கு யாருக்குமே பிடிக்காம இல்லையே. யாராவது ஒருத்தர் பொதுமக்களை சொல்லுங்கள் பொதுமக்களை. ஆனால் அந்த 96 ஷோ பார்த்தவங்க பிடிக்கலையே. அப்போ மக்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா தான் தெரியுது. அதனால நான் யாரையும் கெஞ்சலை. ஏன்னா இது ரசிகனாக எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால இவர்களிடத்துல போய் இதை பார்த்து நீங்கள் இதை செய்யுங்க அதெல்லாம்
நான் நீங்கள் வெளியிடுங்கன்னு நம்ம ரொம்ப இது பண்ணிக்கல. ஆனால் பார்த்து சில குறைகளை சரி செஞ்சாங்க என்னுடைய நண்பர்கள். திரைத்துறையில் நிறைய நல்ல நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க பார்த்து, டாக்டர் இந்த இடத்துல கொஞ்சம் லேக்காவது இதை தூக்கிடுவோம், அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அந்த அறிவுரை சொன்னாங்க. அதை செஞ்ச பிறகு இன்னும் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அதாவது திரைத்துறையில் வந்து நம்ம அவங்க மேலே குற்றம் சொல்ல முடியாது. நீங்கள் திடீர்னு நீங்கள் பாட்டில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வருவீங்க, அவங்க வெளியிட்டு அவங்க நஷ்டமடைய முடியாது இல்லையா? நஷ்டமாயிடுச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு தான். அதனால் அந்த ரிஸ்க்கை நம்ம தான் எடுக்கணும். இப்போ உள்ள தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள்லாம் வந்து அதிகமான தொகை போட்டு எடுக்கிற படங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க பார்வையில் பேன் இண்டியா பண்ணணும், நிறைய மாநிலங்களில் வெளியிடணும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்னும் இது வந்து இன்னும் அடுத்தடுத்த பண்ணும்போது நம்ம இன்னும் சிறப்பாக செய்வோங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ பொங்கல் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட தனுஷ் அண்ணா, விஜய் சேதுபதி அண்ணா, எஸ்கே அண்ணாவுடைய திரைப்படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜனவரி 25ங்கிறது எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க சார்? படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் ரொம்ப நம்ம கேட்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அதான் நான் பொங்கலுக்கு தான் திட்டம் போட்டேன். எல்லோரும் பொங்கலுக்கு தேட்டருக்கு நிறைய வருவாங்கன்னு. அப்புறம் காலண்டர் அப்படியே நகர்த்தி பார்க்கும்போது அடுத்து ஒரு 4 நாள் லீவ் வந்துச்சு. சரி, இப்போ இந்த சமயத்தில் போய் நம்ம இப்போ பெரிய படங்களோட போட்டி பட வேண்டாம். அப்போ வந்து இப்போ நம்ம ப்ளூ ஸ்டார், இன்னொன்று அவங்க சிங்கப்பூர் சலூன், அவங்கெல்லாம் அப்போ அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ யாரும் அனௌன்ஸ் பண்ணலை, அப்போ நம்ம தான் வர்றோம் போலான்னு நினச்சிட்டு பொங்கலுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் போட்டாச்சு, ஜனவரி 25 அப்படின்னு. அதுக்கப்புறம்தான் இவங்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி, அனௌன்ஸ் பண்ண பிறகு நம்ம இவங்களோடைய வந்துடுவோம் அப்படின்ட்டு. இப்போ அவங்கெல்லாம் அநேகமாக ஒரு 400-500 தேட்டர், நம்ம கொஞ்சம் தேட்டர் தான் போட்டிருக்கோம். ஒரு 2 நாள் மக்களுடைய தீர்வுக்கு அப்புறம் அதிகமாக்குற மாதிரி போட்டிருக்கு. ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த சின்ன படங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்குல்ல சார்? அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க சார்? இல்லை, நம்ம நண்பர்கள் தான் எல்லாம் உதவி பண்ணாங்க. நம்ம திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகுது, எல்லா இதுலேயும் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு எல்லாமே ஓடிட்டுருக்கு. சூப்பர் சார். ஆக்சுவலாக முதல் படம் ஒரு சமுதாய அக்கறை உள்ள ஒரு அற்புதமான கதைக்கரு. ஆனால் அது ஆக்ஷன் சீக்வென்ஸாக வரும்போது நமக்கு ஆக்ஷனாகவே யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? கேப்டன் சார் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அர்ஜுன் சார், கிங் அவர். ஆமாம். அதுபோல் நீங்கள் யாராவது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா சண்டை காட்சிகளுக்காக? இல்லை, நான் தான் சொன்னேன். அடிச்சோன்னே ஜீப்பில் பறக்குதே சார். ஜீப் பறக்கல. இல்லை, ஜீப்பில் இருந்து ஆளுங்க பறந்தாங்க. அப்படியா? இல்லை, நான் ஜீப்பில் பறந்து வந்தேன். ஆனால் அது நானே ரியலாக ஓட்டணும். ரியலாக பண்ணது. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஏறி அப்படி ஜீப்பு வரதில்ல, அது நம்மளே பண்ணது. நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும். சண்டை ஏதாவது கற்றுட்ருக்கீங்களா சார் நீங்கள்? இல்லவே இல்லை. இல்லவே இல்லை. நம்ம போய் எங்கே போய் சண்டை கற்றுக்கிறது? அதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த படத்தை முதல் படம் வெற்றி அடைஞ்சாதான் நம்ம தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு திரை பின்புலம் எதுவும் கிடையாது. நம்ம ஒரு கிராமத்தில் இருந்து நம்ம வந்திருக்கிறோம், அப்படியே காணாமல் போயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அடிப்போம்னு தான் சண்டை போட்டு எல்லாம் செஞ்சோம். நல்லா வந்திருக்கு. எனக்கு ஒரு ரசிகனாக எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. சண்டை காட்சிகள் வந்து எல்லாருமே, படம் பார்த்தவங்க எல்லாருமே சண்டை காட்சிகளை தான் பிரமிப்பாக சொல்கிறாங்க. உண்மை சார். சார், அதே மாதிரி வந்துட்டு மக்களாக இருக்கட்டும், ப்ரெஸ் பீப்புளாக இருக்கட்டும், படம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு சமுதாய அக்கறை உள்ள ஒரு படத்தை வந்து நல்ல காமெடி கலந்து ஆக்ஷனோட வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்திருக்கும்ல, நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதில் வந்து உங்களால் மறக்க முடியாத ஒரு கமெண்ட் அப்படின்னா யார் சொன்னது? ரிவ்யூ இல்லை, அதாவது இப்போ ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு சின்ன கண்டென்ட் தான் படத்தை தூக்கும். ஒரு கண்டென்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா
ஒரு படத்தில் இந்த சீனு தான் மெயின் அப்படின்னு. இப்போ நம்ம சார் விஜயகாந்த் சார் படத்தில் ரமணா படத்தை எடுத்துங்க. அந்த ஒரு இறந்து போன ஒரு நபரை வைத்து மருத்துவமனை அறக்க பறக்க ஓடிக்கிட்டு ஒரு நாள் முழுவதும் ஏதோ பணம்லாம் வசூல் பண்ணுறாங்க. அந்த காட்சி தான் இன்றைக்கும் ரமணா படத்தில் எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு காட்சி. இப்போ லவ் டுடேயில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை மாற்றுறது தான். அதுதான் ஒரு புதுசான விஷயம். எல்லாராலும் ஷாக்கானது என்ன அப்படின்னு. அதில் இந்த படத்தில் இந்த ஒரு விஷயம். ஸோ அதுதான் அந்த 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 படத்தில் அந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே சொன்னாங்க. சார், இது எந்த படத்துலையும் கிடையாது இந்த கண்டென்ட். அதாவது குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிற படங்கள் நிறைய வந்திருக்கு. ஆனால் அந்த குழந்தைக்கான அந்த சூழல் என்ன நடக்குது அது யாரும் இந்த விஷயத்தை யாரும் சொல்லலை. இது நான் கண்ணால் பார்த்த ஒரு நிகழ்வு. ஒரு முக்கியமான விஐபி, அவங்க பேர் சொல்ல வேண்டாம், அவங்க குடும்பத்தில் நடந்த நிகழ்வு. ஒன்று, நம்ம சினிமாவை ஆரம்பிக்கும் போது சுற்றி வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவங்களுடைய அந்த வார்த்தைகளே நம்மளை ஒன்று வாழ வைக்கும், இல்லை சாகடிக்கும் இல்லையா? ஸோ அந்த லைட்மேன்லேருந்து சாலியனாலேருந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையை பார்க்கும்போதே கதையை அவங்க தீர்மானிச்சிருவாங்க, திரைக்கதையை அவங்க தீர்மானிச்சிருவாங்க. அப்போது அவங்களுடைய உழைப்பு பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக போடுவாங்க. அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு கண்டிப்பாக அவங்களுக்கு நடந்திருக்கும். படம் முடித்து சென்சார் போகும்போது சென்சாரில் உங்களுக்கு கிடைச்ச அந்த ப்ளஸ்ஸான ரிவ்யூ என்ன சார்? இந்த 2 விஷயம். எல்லாருமே அருமையான விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நல்ல ஒரு இது மக்களுக்கு தேவையான ஒரு செய்தி, அருமையான விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் சண்டை டம் டும்னு போட்டிருக்கீங்க, அதனால நாங்கள் வந்து UA கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சரிங்க சார்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். அவ்வளவுதான், வேறு அங்கே ஒன்றுமே பேசலை. நல்ல அருமையான விஷயம், ஆனால் சண்டை பயங்கரமாக போட்டிருக்கீங்க, அதனால UA கொடுக்குறோம். மற்றபடி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அழகாக பார்க்குற மாதிரி நம்ம அழகாக எடுத்துருக்குறோம். இந்த சண்டையினால் மட்டுமே தான் UA, அவ்வளோ. ஏன்னா தலைப்பே உங்களுக்கு வந்து சண்டைக்கான படம் தானே. முடக்கருத்தான். ஆனால் நமக்கு முடக்கருத்தான்னு ஒரு கீரையினுடைய ஞாபகம் தான் நமக்கு வரும். எனக்கு அந்த படம் எடுக்கணும்னு முடிவு பண்ண உடனே தலைப்பு என்ன வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நாங்கள் தினந்தோறும் நம்ம மருத்துவமனையிலையும் உணவகத்துலேயும் நான் மூலிகை உணவு நடத்திட்டுருக்கேங்க. அங்கே வந்து முடக்கத்தான் தோசை தான் காலையில் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அந்த முடக்கத்தான், அது முடக்கருத்தான்னே நம்ம இதே வச்சுட்டு போயிருமே அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ படத்தலைப்பு வந்து ஹீரோன்னு வந்துச்சு. ஹீரோனா கதாநாயகன், ஹீரோ வந்திருக்கு இல்லையா, ஹீரோ கதாநாயகன் இப்படிலாம் படம் வருது இல்லையா. கதாநாயகன்னா என்னது, வில்லனை அடித்து போட்டால் அவன் தான் கதாநாயகன் அப்படின்னு. அப்போ நான் வந்து வில்லனை, அதாவது குழந்தைகளின் வாழ்க்கையை முடக்கக்கூடிய கயவர்களை அறுத்தெறிந்தவன் கதாநாயகன், அதனால் முடக்க அறுத்தான். சூப்பர் சார், அதான் விஷயம். அதனால இதுக்கு அது வச்சு இது வந்து ஆமாம், இது வந்து எங்கள் 2 பேரோட ஒரு பர்சனல் கொஷினாக இருக்கும். இந்த முடக்கருத்தான் என்னென்னலாம் பண்ணும் சார், என்ன மாதிரியான பெனிஃபிட் நமக்கு கொடுக்கும்? முடக்கருத்தான் மூலிகை வந்து நம்ம காலையில் அந்த காம்பெல்லாம், அந்த கொடியது, அது ஒரு கொடியது, அந்த கொடியை தவிர்த்து இலைகளை மட்டும் பறித்து அதோட கொஞ்சம் தோல் சீவன இஞ்சி, ஒரு பூண்டு, ஒரு மஞ்சத்தூள், 2 மிளகு இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நல்லெண்ணெய் லைட்டாக விட்டு வதக்கிட்டு அதை வந்து ஒரு 10 கரண்டி மாவோட கலந்து பச்சை கலரில் அப்படியே ஒரு தோசை விட்டு சாப்பிட்டோம்னா அதுதான் முடக்கத்தான் தோசை. அது வந்து நம்மளுக்கான மூட்டுகளுக்கு வலு கொடுக்கக்கூடியது. தொடர்ந்து குழந்தை பருவத்திலிருந்து அதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டுக்கள் எப்பயும் வலிமையாக இருக்கும். 2வது, மூட்டு வலிகள் பெரிதாக வராது வயதான காலத்தில், அது ஒன்று. 2வது, உடலில் வாய்வு வலின்னு சொல்லுவோம்.
தசைகளில் அதெல்லாம் நல்லா சரி பண்ணுது. இதுக்கு அது நல்லா பயன்படும். இப்போ ஒரு சில ஆராய்ச்சிகளில் வந்து அதை தொடர்ந்து சாப்பிடுகிற போது புற்றுநோய் தவிர்க்கப்படுவதாக ஒரு சின்ன செய்தி வந்திருக்கு. பக்கவாதத்துக்கும் உகந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம். ஆமாம், வாதம் ஆ, வாதம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முடக்கருத்தான். வாதம் வந்தால் முடங்கி விடுவோம். ம். அந்த முடக்கத்தை அறுத்தெறிவது தான் முடக்கருத்தான். ஆமாம் சார். கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து குழந்தை பேருக்கு அப்புறம் கூட நிறைய தாய்மார்கள் கொடுக்கறத பார்த்துருக்கோம். அதாவது குழந்தை பேருக்கு பின்பு கொடுக்கலாம். ஆ, குழந்தை பேரு பின்பு பின்பு. கொடுக்கலாம். ஓகே சார். ஓகே ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடக்கரைத்தான் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு ஆமா. பார்க்குறவங்களுக்கு கொடுக்க போகுது சார்? முடக்குகளை அறுக்க ஆமா. போகுது. அதுதான். அதாவது அஹ், இ- அதாவது தாய் தந்தை 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. குழந்தையை பார்த்து கொள்வது நம்மளுடைய உறவினரை தாண்டி வேறொரு பெண்மணியாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பின்புலம், அவங்களுடைய நன்னடத்தை, இதை தீர ஆராய வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய விஷயம். விஷயம். அதாவது நம்ம வந்து ஏனோ தானோன்னு ஒரு டே கேர் சென்டர்ல விடாம டே கேர் சென்டர் மட்டும் இல்லை, இல்ல. வீட்டில் சில பெண்மணிகளை வேலைக்கு அமர்த்திட்டு அவங்க பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இருக்காங்க. பொதுவாக வந்து தாய் தந்தை வேலைக்கு போகிறாங்கன்னா குழந்தைகளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு நம்ம கவனிக்கணுங்கிறது தான் இது. அது பச்சை குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? தெரியும். ஒரு 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைனா கூட வந்த உடனே அம்மா இந்த இப்படி அப்பா இப்படின்னு சொல்லும். 6 மாத குழந்தை என்ன சொல்லும்? அதுக்கு அந்த இடைப்பட்ட நேரத்தில் நடக்கும் கொடுமைகளை யார் கண்டறிவது? அதுதான் நம்ம சொல்றோம். 2 பேர் என்ற ஒரு குழந்தையுடைய அன்பு அங்க விற்கப்படுது. அதுக்கு காரணம் 2 அன்பு அவங்க மறுத்ததுனால தான். ஒருவேளை மாமனார் மாமியார் வேணான்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவிமார்களுக்கு இந்த திரைப்படம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அறிவுரையை வழங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம் சார். அதான் பணி நிமித்தமாக வெளியூர்களில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. பிரச்சனை. கிராமங்களில் கூட்டு குடும்பமாக வாழுகிற போது இந்த பிரச்சனை யாருக்குமே கிடையாது. பணி நிமித்தமாக எல்லாருமே வேறு வழி இல்லாமல் படிச்சிட்டோம், படித்ததுனால தான் இந்த விளைவு. அதுக்கு சரிதான். எல்லார் பெற்றோர்களும் இங்கே வந்து இவங்க கூட இருக்க முடியாது. 2 பேருமே படித்து வேலைக்கு போகிற போது இந்த விஷயங்களில் இனிமேல் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய செய்தி. ஓகே சார். இந்த படம் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது ரிவ்யூஸ் நல்லா நம்ம ஒரு பக்கம் வந்துட்டே இருந்தாலும் கூட நீங்கள் அடுத்த பட வேலையை போய் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இல்லை, நான் மருத்துவ பணி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆ, எனக்கு அது கண்ணில் பட்டுச்சு, நம்ம எடுத்துட்டோம். ஓகே. அடுத்த ஒரு சமுதாயத்துக்கான இந்த மாதிரியான ஒரு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்போம். பட் அதில் இவ்வளவு ஆபத்து இருக்குங்கிறது தெரியாது. அந்த விஷயத்தை நான் வெளியில் கொண்டு வரணும். அதுக்கான தேடல். அதுக்கான முயற்சி என்னங்கிறத எடுத்துட்டேன். ஆ, அடுத்து இப்போ குழந்தைன்னு ஒரு விஷயத்தை இப்போ எடுத்திருக்கோம். அடுத்து வேற ஒரு விஷயம், அது இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும். ஆ, அதான் விஷயம். இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும். அதிர்ச்சி ஸோ உங்களுடைய படங்கள் ஒரு விருதுகளுக்கான படங்கள் அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்க்கலாமா சார்? இல்லை, இவ்வளவு சண்டை போட்டால் விருது தரமாட்டாங்க. இல்லை சார், சமூகத்து மேலே ஒரு அக்கறை வச்சு ஒரு கதைகளை அடுத்தடுத்து உருவாக்க போகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதாவது முதல் பாதி வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி விருதுக்கான விஷயமா போகுது. 2வது பாதி மிரட்டி சண்டை ஏன்னா அது போட்டு அறுக்கணுமே. அறுக்கணுங்கும் போது சண்டை எதிரிகள் போடுறதுனால வருவாங்களே. அதனால் சண்டை போட்டால் விருது தரமாட்டாங்கன்னாங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு மக்கள் ரசிக்கிற மாதிரி இருந்தால் போதும். அவங்க வந்து சந்தோஷப்பட்டு போனால் போதும். மக்களுடைய அன்பு கிடைச்சாவே அதே பெரிய விருது தான். அதுக்கான விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சுருக்கோம். பொதுவாக அந்த ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுடைய சண்டை காட்சி ஒரு பக்கம் பிரமிக்க வச்சுது. நம்முடைய சூப்பர் சீனியர் ஸ்டன் மாஸ்டர் அவர் ஓப்பனிங்லேயே அவர் இருப்பார், மிரட்டக்கூடிய வில்லனா. இதெல்லாம் தாண்டி குழந்தைகளுடைய குதூகலம். இது காஞ்சனா 1 or 2 கேட்கும்போது இல்லை அது 6 அப்படிங்கிற ஒரு பாப்பா. இந்த மாதிரி சில எளிய நகைச்சுவைகள்லாம் எப்படி உருவாச்சு சார் அது? இல்லை, அதான் நம்ம குழந்தைகள் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ நான் காஞ்சனா பேய் வந்திருக்கேன் அப்படின்னா
இப்போ படம் 1, 2, 3லாம் வருதுல்ல, அப்போ எதுன்னு கேட்குறதுன்னா, அப்போ அது எவ்வளோ விவரமாக டிவி பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ம். காஞ்சனா படம் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு. காஞ்சனா 1 காஞ்சனா படம் வைக்கிறேன் அப்படின்னா, காஞ்சனா 1 வைக்கிறியா 2 வைக்கிறியா அப்படின்னு பேசுகிற மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்போ காஞ்சனா படம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த கிண்டல் 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ ம். அந்த குழந்தைகளுக்குள்ள அந்த விளையாட்டு. விளையாட்டு. ஓகே சார். ஸோ அதே மாதிரி வந்து மயில்சாமி சார் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு நடிகர். அவருமே இந்த படத்தில் வந்துட்டு நல்லா காமெடி ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அவர் எப்படி இந்த படத்தில் வைக்கணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்தது சார்? இல்லை மயில்சாமி அண்ணா வந்து எனக்கு கொஞ்ச நாள் அந்த நம்ம கொரோனா காலத்துக்கு முன்னே அப்பப்போ நம்ம எல்லாமே சாலை கிராமத்தில் தானே இருந்தோம். அதனால அவர் எப்பயுமே ஒரு எப்படி சொல்கிறது, அப்படி ஒரு 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 எ- ஒரு எளிதான எதையுமே கேஷுவலாக எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். மனிதர். அஹ் அவர் வந்து அஹ், தீவிர கொரோனா தொற்று உள்ளே இருக்குன்னு கூட அப்போ தெரியல அவருக்கு. அப்போ என்கிட்ட வந்தப்ப, என்ன டாக்டர் ஏதோ கஷாயம்லாம் தரீங்களா, நம்மளுக்கு கொஞ்சம் தர்றது அப்படின்னு தான் சொன்னார். என்னண்ணே உட்காருங்கண்ணே, கஷாயம் கொடுங்க நான் அப்படியே போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. இல்லைண்ணே சத்தம் வேறு மாதிரி இருக்குண்ணே உட்காருங்கண்ணே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் உட்கார்ந்தார். ஏன்னா இது நல்லது இல்லைண்ணே, முதல்ல போய் ஒரு சிடி ஸ்கேன் எடுங்க, இல்லைன்னா தப்பாயிரும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் போய் சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தார். பார்த்தா அப்பயே அதிகமான தொற்று இருந்தது. அப்புறமேலுமே என்ன இங்கே தங்கிருங்க, ஒரு வாரம் இருந்து குணமாயிட்டு போகணும், டாக்டர் வீடு இங்கே தான் இருக்குது, அப்படியே வரேன் கஷாயம் குடிக்கிறேன் அப்படியே போகிறேன், சாயந்தரம் வந்து ஒரு கஷாயம் குடிக்கிறேன் அப்படியே போவோம், எனக்கு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னாரு. இல்லைண்ணே அது சரியாக வராது, முத்திருச்சுன்னா சிக்கிடுவீங்க, நீங்கள் வந்து இங்கே இருங்க, நான் அதை சரி பண்ணி அனுப்பி விட்றேன், எதை பற்றி யோசிக்காதீங்க. அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு போனார். ஆளை காணோம். ம். எனக்கு என்னடா இது சாதாரணமாக எடுத்து இன்னும் 2 நாள் ஆயிடுச்சுன்னா ஆக்சிஜன் வைக்கிற அளவுக்கு போயிடும். அப்படி தானே நிறைய நடந்தது. அந்த தொடக்க நுரையீரல் தொற்றை கவனிக்காமல் இருந்து 2-3 நாள் கேஷுவலாக இருந்துட்டோம்னா தானே சிக்கிறோம். அப்போ நான் நேராக விவேக் சாருக்கு ஃபோன் போட்டேன். ஆனால் இந்த மாதிரி மயில்சாமி அண்ணனுக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் அவர் புரிஞ்சிக்க மாட்டுறாரு, இங்கே வந்து தங்க மாட்டார் போல் தெரியுது, நீங்கள் வேறு எங்கேயாவது அப்பளோ மாதிரி வேறு எங்கேயாவது அவரை வச்சு எதை பண்ணுங்கள், ஏன்னா அவரை நான் சொல்கிறத புரிஞ்சிக்கல, அதாவது அந்த நான் இதுக்கு மேலே சீரியஸ்ன்னு சொல்ல முடியல, அதை புரிஞ்சிக்கல, நீங்கள் சொல்லுங்கள் அப்போ நான் தான் கேட்பாருன்னு. அப்புறம் அவர் ஃபோன் போட்டு திட்டி ஃபோன் சொல்லி ஓமந்தூரார் மருத்துவமனையில் போய் 1 வாரம் தங்கி சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தார் மயில்சாமி. அவர் வந்து அப்போ அதுக்கு பிறகு தான் சரி நகைச்சுவைக்கு ஒரு நபர் வேணும், இதில் வந்து இந்த என்ன மாதிரியாக நம்ம அந்த ஆரம்பத்தில் எடுத்த உடனே ஆக்ரோஷம் போக முடியாதுல்ல, அப்படியே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கடந்து போகணும் இல்லையா. அதனால் நம்ம தமிழ்நாட்டு தாய்மார்களில் உலக தாய்மார்களை இந்த குடியை மறக்கிறதுக்கு புருஷனுக்கு என்ன செய்யலான்னு சில பேருக்கு டவுட்டு, ஒரு இது இருக்கும், குடியை மறக்கடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. அதுக்கு ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணேன். அதனால் இதை செய்கிறது சரியானாலும் மயில்சாமி அண்ணன் தான், அவர் தான் இதை சரியாக செய்வார் நடிப்பாருன்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா இது தானே விஷயம். அப்படியா நடிச்சிருவோம், நல்ல மெசேஜ், நடிச்சிருவோம் அப்படின்னு வந்தார், நடித்து கொடுத்தாரு, நல்லா வந்திருக்கு. உங்களுடைய ஒட்டுமொத்த பார்வையிலும் உங்களுடைய புது முயற்சி தான். உங்களுடைய ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க நீங்கள் இப்படி ஒரு படம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது? இல்லை எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஆ. முதல் முறையாக. ஏன்னா இது வரைக்கும் இந்த படத்தை முழுசாக பார்க்குற வரைக்கும்
எல்லாருமே நம்மளை திட்டிகிட்டு தான் இருந்தாங்க. இவனுக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த மாதிரி திட்டிகிட்டு தான் இருந்தாங்க. படம் பார்த்த பிறகு ஓகே, இதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா உங்கள் ட்ராவலை அவங்க முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம். சூப்பர் சார். அதே மாதிரி உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்லாம் என்னென்ன வச்சுருக்கீங்க சார்? அதான் அதாவது மருத்துவத்துறையில் இன்னும் தீர்க்க முடியாத பல நோய்களுக்கு நம்ம சில விஷயங்களை கண்டுபிடிச்சி செய்யணுங்கிறது தான் என்னுடைய முழுமையான ஆர்வம். நடுவில் வருமானத்துக்காக இந்த மாதிரியான ஒரு வருஷத்துக்கு ஒரு திரைப்படத்தை எடுத்தோம்னா இதில் கொஞ்சம், ஏன்னா இன்னைக்கு கோடியில் வருமானம் வரக்கூடிய ஒரே விஷயம் திரைத்துறை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு படம் இப்போ இன்றைக்கி நிறைய நண்பர்கள் திரைத்துறையில் இருக்கிறாங்க. முதல் 1-2 படம் சிரமப்படுவாங்க, 3ஆவது படத்துலேருந்து அசால்ட்டாக ஒரு படத்துக்கு 2 கோடி சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, வருஷத்துக்கு ஒரு படம் நம்ம ஒரு சின்ன தொகை லாபம் வந்துச்சு அப்படின்னா நோயாளிகள்கிட்ட வாங்கக்கூடிய கட்டணத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் நோயாளிகள்கிட்ட கட்டணம் வாங்கும்போது ஒரு சின்ன உறுத்தல் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் வேறு வழி கிடையாது. இப்படியே வருஷம் பூரா இன்னும் தொடர்ந்து பயணிக்கிறதும் போது அப்போ நோயாளிகளை வருத்தி நம்ம சம்பாரித்து நம்ம பிழைப்பு நடத்துகிறத விட வசதியானவங்கக்கிட்ட வாங்கிக்கிடுவோம். ஏழைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்கிறதுக்கான முயற்சி செய்வோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஏழைகளுக்கு செய்ய முடியல. வசதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சிகிச்சை அளிக்க முடியுது. ஏழைகளுக்கு இலவசமாக செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு சூழ்நிலை இல்லை. அப்போ நம்ம சூழ்நிலை வலுவாக இருக்கணும் அப்படின்னா வேறு துறையில் நம்மளுக்கு அனுபவம் கிடையாது. திரைத்துறை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இதில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சதுன்னா வருஷத்துக்கு 1-2 படம் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். அப்புறம் இலவச சிகிச்சை தனியாக, கட்டண சிகிச்சை தனியாக வச்சுக்க வேண்டியதான். அதான் என்னுடைய இது. அதான் அப்துல் கலாம் ஐயா சொன்னதான் நினைவுக்கு வருது. வானத்திற்கு குறிவை அப்பொழுதுதான் இருக்க கூரையாவது மிஞ்சும் அப்படிங்கிற மாதிரியும், வள்ளுவர் ஐயா சொன்ன மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நன்று அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணம் அவ்வளோ உயரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக மக்களுடைய அன்பு உங்களை இன்னும் உயரத்திற்கு கொண்டு போக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ஜெயா டிவியினுடைய பெரிய வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. நன்றி. உங்களுடைய நேரம்லாம் ஒதுக்கி நம்முடைய காலையில் நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்தமைக்கு ஒட்டுமொத்த டீம் சார்பாக இன்னும் பெரிய வெற்றிகள் பெறணுங்கிற வாழ்த்துக்களோட பெரிய நன்றி சார். நன்றி.